தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை, ஒப்புக்கொண்டார் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை, ஒப்புக்கொண்டார் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிடுகிறது. வேண்டா வெறுப்பாக 8 தொகுதிகளை வாங்கி கொண்டு போட்டியிடுகிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் 2 தொகுதிகளை வாங்கி கொண்டு வேண்டா வெறுப்பாக திமுக கூட்டணியில் தொடர்ந்தது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் முன்பாகவே திமுகவுடன் விடுதலை சிறுத்தை கட்சி உரசல் போக்கை மேற்கொண்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது திருமாவளவன் அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியதை ஒப்புக்கொண்டார். கடந்த 3 ஆண்டுகளாக தாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். திமுக கூட்டணியில் 10 ஆண்டுகளாக இருந்து வரும் திருமாவளவன் கடந்த 3 ஆண்டுகளாக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். சீட்டு பேரம் பணியவில்லை. அடுத்ததாக தேர்தல் நிதி செலவு அதுவும் தொகையும் பணியவில்லை. ஆக திருமாவளவன் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிமுகவுடன் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி வைக்கவில்லை. தற்பொழுது திருமாவளவன் தாங்கள் 3 ஆண்டுகளாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை ஒப்புக்கொண்டுள்ளார். அதே நேரத்தில் தாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்காது என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். ஏனென்று சொன்னால் பாஜக இருக்கும் இடத்தில், பாமக இருக்கும் இடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காது என்று கூறியவர் திருமாவளவன். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைக்காது என்ற நம்பிக்கையில் அவர் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சாய்ந்த காரணத்தினால் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. ஆக திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தியதை திருமாவளவன் ஒப்புக்கொண்டார். இது திமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.